ஹாய். இன்னைக்கு வந்து டே 5. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. மார்னிங் எந்திரிச்சு என்னோட பியானோ லெசன் பக்கா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் இதுக்கு முன்னாடியே சின்ன வயசுலேயே ஸ்கூலில் படிக்கும் போதே வந்துட்டு பியானோ கிளாஸ் போயிருக்கேன். ஸோ வந்து அதனால அந்த கொஞ்சம் பேசிக்ஸ்லாம் இருந்துச்சு. அதை வச்சு ஞாபகம் இருந்ததை வச்சு இன்றைக்கி நான் வந்துட்டு யூடியூப் பார்த்தே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அது ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த பியானோ லெசன்ஸோடு ஸ்டார்ட் பண்ணாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்புறம் வந்து ஆஸ் ஐ டோல், நான் என்றைக்கெலாம் ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பனாக இருக்கோ அன்றைக்கெலாம் நான் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அது மாதிரி இன்றைக்கி வந்து நேற்று வந்து இந்த ஹெச்எம்பிவி வைரஸ்னால் வந்துட்டு மார்க்கெட் கரெக்ஷன் நடந்துச்சு. ஸோ அது கரெக்டான கேப்பில் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு சில ஸ்டாக்ஸ்லாம் நான் வாங்கினேன். அதோட மேபி அது எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரில. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். மேபி இன்றைக்கி நான் நிறையா வாங்கியிருக்கோமோ அப்படிலாம் ஒரு இது வரும், நமக்கு ஒரு ஏர்ஜ் வரும். பட் ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. அதான் வந்து பேசிக் ரூல். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு யோசிச்சோன்னா நம்ம வந்துட்டு வி ஷுட் ஸ்டிக் டு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட், வெரி ஸ்டெடி, எவ்ரிடே ரொட்டீன் மாதிரி ஃபாலோ பண்ணும். நம்ம வந்துட்டு ட்ரேடர் கிடையாது அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கணும். நம்ம வந்து ட்ரேடிங் அப்படிங்கிற மைண்ட் செட் போயிட்டோன்னா இன்றைக்கி லோவாக இருக்கா, இன்றைக்கி நம்ம நிறைய வாங்கணும், நாளைக்கு அதை விற்றுடணும். ஒரு 500 ருபீஸ் ஏறினாலும் நம்ம வந்து அதை விற்கணும், அப்படி மைண்ட் செட். எனக்கு வந்து ட்ரேடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போது. ஸோ நான் லாங் டேர்ம் பண்ணுறனால சில ஸ்டாக்ஸ் வந்துட்டு ஹையாக இருந்தாலும் நான் வந்து ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக்காக வாங்கி வைப்பேன். ஸோ பட் எவ்ரிடே நான் இது வந்து நம்ம வந்து கன்சாலிடேட் பண்ணி ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நமக்கு இதுவே வந்து ரொம்ப நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த ஏர்ஜஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் நல்ல சாய்ஸஸோட ஸ்டாக் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து வேறு என்ன, இன்றைக்கி வந்துட்டு லேப் போனேன், கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருந்துச்சு பண்ணேன். அப்புறம் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் நிறையா படிக்கணும். பிஹெச்டி வந்தாலே வந்துட்டு மெயின் தம் ஆஃப் ரூல் வந்துட்டு பேப்பர் ரீடிங். ஸோ நம்ம எவ்வளோ பேப்பர்ஸ் படிக்கிறோமோ அவ்வளோ அப்டேட்டடாகவும் இருப்போம். அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு வந்து ரைட்டிங் ஸ்டைல் அண்ட் ஸ்கில்ஸும் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்துட்டு நான் ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணணுன்னு சொன்னேன்ல. ஸோ அதனால் இன்றைக்கி வந்துட்டு நிறையா படித்தேன். அப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் பண்ணேன். அப்புறம் வந்துட்டு வேற என்ன, இன்றைக்கி பெருசாக பேசுகிறதுக்கு அப்படின்னு எதுவுமே இல்லை. நேற்று நைட்டு நான் வந்து தூங்குறதுக்காக ஒரு டெசிஷன் எடுத்திருந்தேன். புக்கு படிச்சுட்டு தூங்கலான்ட்டு. நான் இதுக்கு முன்னாடி நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். தூக்கம் வராத அன்றைக்கி ஏதாச்சும் இந்த யூடியூப் சஜஷன்ஸ்லலாம் வந்துட்டு இந்த டெல்டா வேவ்ஸ் ஃபார் ஸ்லீப்பு, அப்புறம் வந்துட்டு டீப் ஸ்லீப் மந்த்ராஸ், அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். எதுவுமே ஒர்க் ஆனதில்லை. பெஸ்ட்டு என்னென்னா, புக் எடுத்து படித்தோன்னா 2 பேஜ் போதும், ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடுது. ஸோ வந்து நைட்டு வந்து புக்கு படித்து தூங்குறது தான் வந்து பெஸ்ட் சொல்யூஷனாக நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அது ஒன்று. ஸோ நான் வந்து புக் படிக்கிறது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அதனால் நான் அதை கண்டினியூ பண்ண போகிறேன். இன்றைக்கும் வந்து புக் படிச்சுட்டு தூங்க போகிறேன். இன்னொன்று என்னென்னா வந்துட்டு நம்ம நைட்டு தூங்கும்போது வந்துட்டு லைட்ஸ் வந்து டிஸ்டர்பிங்காக இருக்கும். ஃபோன் நம்ம யூஸ் பண்ணோன்னா அந்த லைட்ஸே வந்துட்டு நம்ம பிரெயின் செல்ஸோ நம்ம ஐஸையோ வந்து ஆக்டிவாகவே வச்சுக்கிறதுனால தான் டக்குன்னு தூக்கம் வராது. ஸோ அதனால் நம்ம புக் படிக்கும்போது வந்துட்டு ஆப்வியஸாக வந்து டிம் லைட், அந்த ரீடிங் லைட்ஸ் போட்டு படிப்போமா. ஸோ டிம் லைட் இருக்கும். சீக்கிரம் தூக்கமும் வந்துடுது, படிக்கிறதுனாலே தூக்கம் வந்துடுது. ஸோ எனக்கு இப்போ அது ஒர்க் ஆகுது. வேறு என்ன, ரேண்டம் டாபிக்ஸ் ஏதாச்சும் பேசணுன்னா எனக்கு என்ன பேசுகிறேன்னு கூட தெரில. இன்றைக்கி இவ்வளோ தான் அப்டேட் ஆக்சுவலாக. மற்றபடி வந்து இன்றைக்கி வந்து சும்மா இருக்கும்போது சடனாக ஒன்று தோணுச்சு. என்ன தோணுச்சுன்னா, பீயிங் விமன் ஆர் கேர்ள், நம்ம வந்துட்டு ஒர்க் பிளேஸில் ஏதாச்சும் லைக் எப்படி சொல்கிறது, எனக்கு கரெக்டாக சொல்ல தெரில. Being women, are we losing out something in the workplace which men easily do but womenக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா, விமன் வந்துட்டு பேசிக்காகவே வந்துட்டு இந்த நெட்வொர்க்கிங்கில் வந்து கொஞ்சம் கம்மி அப்படின்னு எனக்கு தோணுது. எஸ்பெஷலி வந்து விமன் இன் சயின்ஸ் அண்ட் அகாடமிக் இன்ஸ்டிடியூட்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரொஃபஸர்ஸாக எடுத்துக்கிட்டாலும்
இந்த ஹையரார்க்கிலலாம் வந்துட்டு மேல் சயின்டிஸ்ட்லாம் ரொம்ப நிறைய இருப்பாங்க. ஃபீமேல் சயின்டிஸ்ட் வந்து ரெப்ரசன்ட் பண்ணக்கு ரொம்ப கம்மி. அது எதனால அப்படின்ட்டு எனக்கு தெரியவே தெரியல. பட் நான் அதை பற்றி நான் ஜென்ரலாகவே எப்போ எனக்கு டைம் இருந்தாலும் நான் யோசிப்பேன். ஏதாச்சும் ஸ்கில் நம்ம டெவலப் பண்ணுமா அதுக்காக. எதனால வந்து அப்படி இருக்க முடியல, ஏன் விமன் கம்மியாக இருக்காங்க அப்படின்னு எனக்கு கொஷின் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான ஆன்சர் நான் கண்டுபிடிக்கல. பட் இது எனக்கு தோணுச்சு. ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் மேபி வந்துட்டு விமன் வந்துட்டு கான்ஃபிடென்ஸ் லேக் பண்ணுறாங்களோ. டேலண்ட் இருந்தாலும் ஒரு 10 கைஸ் இருக்காங்க, அவங்க பேசுகிறாங்க, ஏதோ டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா விமன் வந்து கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருக்கும் அந்த இடத்துல போய் ஒரு பாயிண்ட் சொல்கிறதுக்கு அப்படின்றது எனக்கு தோணுது. எனக்கு அப்படி பர்சனலாக நடந்திருக்கானா? ஆமாம். யூஸ்வலாக வந்துட்டு ஏதாவது டிஸ்கஷன் நடக்கும்போது அது என் பர்சனாலிட்டினால நான் அப்படி இருக்கேன்னா, இல்லை வந்து இது விமன் அப்படிங்கிற ஒரு இதுவான்னு எனக்கு தெரில. பட் இது ஒன்று நான் யோசித்தேன். அண்ட் நான் இந்த வீடியோஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த ஹேபிட் நான் பிக் பண்ணதுமே வந்துட்டு டு பில்ட் சம்வாட் ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கும், ப்ளஸ் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. நான் பேசுகிறது வந்து லைக் மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியுதா அப்படின்னு எனக்கு தெரில. ஸோ அதை நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் நான் இந்த வீடியோ பண்ணுறது அதெல்லாம் வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன் இந்த இயரோட ரெசல்யூஷனாக. அதனால இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். நான் வந்துட்டு நம்ம யோசிக்கிறத இன்னொருத்தவங்களுக்கு சொல்லவே முடியலன்னா வந்துட்டு அப்புறம் எங்கேயோ வந்து வி ஆர் லேக்கிங் த ஸ்கில்ல. ஸோ அதை வந்து நான் டெவலப் பண்ணணுன்னு அது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். விமென் நாட் வெரி பாப்புலர் இன் சயின்ஸ்க்கு. மற்றபடி இந்த பேட்ரியார்க்கல் சொசைட்டி இந்த அந்த அந்த இதெல்லாம் இருக்குது. அது வந்துட்டு வி கேனாட் டினை. அது இருக்குது. அதை தாண்டி ஆஃப்டர் ரீச்சிங் அ பொசிஷன் அங்கே ஏன் வந்து நம்மளால் க்ரோ பண்ண முடியலங்கிறக்கு ரீசன் வந்துட்டு மேபி கான்ஃபிடென்ஸ் லேக் பண்ணுறோம், நெட்வொர்க்கிங் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். இதெல்லாம் தான் எனக்கு தோணும் ஜென்ரலாக. அப்புறம் வந்து மற்றபடி இது நான் யோசிச்சுட்டு இருந்தேன் படிக்கும்போது. அப்புறம் வந்து வேற என்ன, ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணக்கூடாது. நான் வந்து நிறைய பேப்பர் படிக்கணும் அப்படின்னு இருக்கேன். பேப்பர் எழுத ஆரம்பிக்கணும். ஸோ அதுக்கு நான் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிருக்கேன். அது பண்ணக்கூடாது, அதனால் அதில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், அதில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி பெரிய அப்டேட்ஸ்லாம் எதுவும் இல்லை. இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸு யாரையுமே கூட பார்க்கல எனக்கு. ஸோ பெருசாக ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். பாய்.